ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாக்கியா கிட்ட இனியா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பாக்கியாக்கு மனசு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்குது. நம்ம மகளுக்காகத்தானே இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்குறோம், சரி பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்னு மனசு ஒரு பக்கம் மாறிடுறாங்க. கோபி சுதாகர் கிட்ட போய் பேசலான்னு போகும்போது சுதாகர் சொல்றாரு, நீங்க இனியாவை வெறும் கையோடவா அனுப்ப போறீங்க? எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டாங்க, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பா கிளவுட் கிச்சன் வச்சிருக்காரு, அம்மா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அதுல ஒரு ரெஸ்டாரண்ட்டை இனியாக்காக எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் தான் கௌரவத்துக்கு சொல்லிட்டேன். இப்ப இனியா பேர்ல இருக்க போதுன்னு சொல்லி சொன்னேனா, அதைத்தான் வந்து பாக்கியா மேடம் கிட்ட சொன்னேன். அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இது மாதிரி சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சுதாகர் கோபி கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. கோபி நேரா வந்து பாக்கியா கிட்ட, பாக்கியா நீ சுதாகரை பத்தி தப்பா நினைக்காத, நம்ம பொண்ணோட நல்லதுக்காகத்தானே நீ ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு கோபி கேட்குறாங்க. பாக்கியா அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க. சரி எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புங்க, ரிசப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிசப்ஷனில் இனியா நல்ல மேக்கப்லாம் போட்டுட்டு கழுத்தில் மாலை போட்டுட்டு மேடையில் ஏறி நிற்கிறாங்க. நிதிஷும் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல பாக்கியா கிட்ட செல்வி வந்து அவசர அவசரமாக ஏதோ பேசுகிறாங்க. அக்கா அக்கா இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஈஸ்வரியும் கோபியும் இதை ஒத்து பார்க்குறாங்க. ஈஸ்வரி கோபி கிட்ட, டே கோபி அங்கே பாரு, செல்வி எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா? இந்த பாக்கியா அவளை வர சொல்லியிருக்கா போல இருக்கு. ஐயோயோ ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட போகிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. பாக்கியா அப்படியே அதிர்ச்சியோட நிற்கிறாங்க. கோபி சார் இருங்கம்மா நான் போய் விசாரிக்கிறேன். கோபி நேராக வந்து, செல்வி நீ எதுக்கு இங்கே வந்த? சார் இல்லை கோபி சார். சுமார் செல்வி அப்படின்னு செல்வியை அதட்டிட்டு, பாக்கியா நீ எதுக்கு செல்வியை வர வச்ச அப்படின்னு கோபி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க. பாக்கியா உடனே, என்ன நினச்சிங்க? என் பொண்ணோட வாழ்க்கையை அடமானம் வைக்கலான்னு நினச்சிட்டிங்களா? என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையை பகடக்காயை பயன்படுத்தி அவங்க ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கலான்னு நினச்சிருக்காங்க. நீங்கள் அவங்க பணக்காரங்கன்னு சொல்லி இனியாவை தள்ளி விடலான்னு நினச்சிட்டிங்க. மாப்பிள்ளையை பற்றியோ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பற்றியோ கொஞ்சமாவது விசாரிச்சிங்களா அப்படின்னு பாக்கியா கோபி கிட்ட கேட்குறாங்க. என்ன என்ன சொல்ற? மாப்பிள்ளைய வீட்டை பற்றி விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய பணக்காரங்க மாப்பிள்ள, அதை விட நல்லவர். 2 தடவை இனியா கிட்ட வந்து பேசவும் செஞ்சிருக்காரு. அவரை பத்தி என்ன தப்பு இருக்கு? செல்வி என்ன எல்லாம் உன் திட்டமா? இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லி நீ தான் பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சார் உண்மை புரியாம பேசாதீங்க அப்படின்னு செல்வி வேற சொல்றாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் செல்வி, முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு கோபி அதட்டும் போதே ஆகாஷ் போலீஸோட மண்டபத்துக்கு உள்ள நுழையிறாங்க. கோபி பாக்கியா எல்லாரும் அதிர்ந்து போயிடுறாங்க. கோபி வேகமா போய், ஏய் ஆகாஷ் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? இனியாவோட வாழ்க்கையை கெட்டு போயிடணும்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு கோபி ஆகாஷை அதட்டுறாங்க. செல்வி உடனே வந்து, என்னடா ஆகாஷ் எதுக்கு நீ போலீஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்த? அம்மா சும்மா இருமா சார், நான் ஒரு உண்மையை சொல்லலாம் தான் சார் வந்திருக்கேன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ஆகாஷ் கோபி கிட்ட சொல்லும்போது, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கிறணும்னு எனக்கு தெரியும், நீ வெளியில போ. சார் நீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கோபி போலீஸை பார்த்து கேட்குறாங்க. ஆகாஷ் உடனே போலீஸ் கிட்ட, சார் நீங்க வந்த வேலையை பாருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. டேய் என்னடா போலீஸ் எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க? இப்போ அவங்க என்ன வேலை செய்ய போறாங்க அப்படின்னு கோபி பதறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, போச்சு போச்சு, அம்மாவும் பையனுமா வந்து என் பேத்தி இனியாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. செல்வி உன் மகனுக்கு எவ்வளவு திமிரு பத்தியா? பணக்கார வீட்டு பொண்ணு இனியா கேக்குதா இவனுக்கு? இனியாவோட கல்யாணத்தை நிறுத்துறது தானே 2 பேரும் திட்டம் போட்டு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி வேற திட்டுறாங்க. ஆகாஷ் உடனே, அம்மா தலைமா சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத அப்படின்னு நேரா மண்டபத்துக்கு போய் கையில விலங்க மாட்டி போலீஸோட இழுத்துக்கிட்டு வராங்க. சுதாகர் உடனே, சார் என்ன சார் என் பையனை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கேட்கும்போது கோபி வேகமா போய், சார் நிதிஷ் ஒன்னும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்த ஆகாஷா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகாஷை அடிக்கலான்னு கோபி செலியன் எல்லாரும் கையை ஓங்கிட்டு வர்றாங்க. போலீஸ் உடனே, சார் நிறுத்துங்க சார், இந்த ஆளு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே சுதாகர் கோபி எல்லாம் அதிர்ந்து போயிடுறாங்க. என்னது கொலைக்காரனா? அதுவும் சும்மா இல்லை சார், பிடிச்சி தள்ளி அந்த ஆள் கீழே விழுந்ததுனால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது ஒன்றும் கார் ஆக்சிடென்ட்டு பைக் ஆக்சிடென்ட்டு அப்படிலாம் கிடையாது, வேணும்னே அடித்து தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் சொன்ன உடனேயே கோபி அதிர்ச்சி ஆயிடுறாரு. சார் கோபி சார், இதைத்தானே நான் சொல்ல வந்தேன் இவ்வளவு நேரமா, என்னை எங்கேயாவது பேச விட்டீங்களா சார்? என்ன சார் நீங்கள் பெரிய பணக்காரங்க படித்தவங்க, இந்த மாப்பிள்ளை பையன் கொலைகாரன் மட்டும் இல்லை சார், அவன் சரியான போதை மருந்துக்கு அடிமையானவன்,
போதை மருந்து விற்கிற ஒரு ஆளுக்கிட்ட தகராறு பண்ணி அந்த ஆளை அடிச்சு போதை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரோட்ல வந்த ஒரு அப்பாவி மனுஷனை அடிச்சு சண்டை போட்டு கீழே தள்ளினதுல அந்த ஆள் செத்து போயிட்டாரு சார். இதை ஆகாஷ் நேரடியா பார்த்துருக்கான். அவன் செல்போன்ல படம் பிடிச்சும் வச்சிருக்கான். இவன் யாருன்னு தேடும்போது தான் இவனை பற்றிய விஷயம் தெரிஞ்சிச்சு. நெட்ல போட்டு பார்த்தாலே இவன் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாலேயே இவன் போதை மருந்துக்கு அடிமையாகி போலீஸ்ல கைது பண்ணி அரெஸ்ட் ஆகி உள்ள போனவன் தான். இன்னைக்கு தான் புதுசா போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணல. ஏற்கனவே இவன் ஜெயில கிடந்தவன் தான். நீங்க ஒன்றும் உங்க மக இனியாவுக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கல. ஒரு போதை மருந்துக்காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜெயில இருந்தவனை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி நாக்க புடுங்குற மாதிரி திட்டுறாங்க. ஆக்கா சொல்றாங்க, அம்மா வாமா இனியா, சாரி இனியா, உன் கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக நான் வரல. இவன் யாருன்னு தேடணும்னு தான் நாங்கள் தேடி பார்த்தோம். ஆனால் அவன் இங்கே இருக்கதா தான் தெரிஞ்சிச்சு. இந்த இருக்கார பெரிய மனுஷன் சுதாகர், இவரோட பையன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போதை மருந்துக்கு அடிமையாகி போலீஸ் ஜெயிலில் வச்சிருந்தாங்கன்ற விவரம்லாம் தெரிஞ்சிச்சு. போதை மருந்து வித்த ஆளையும் பிடிச்சிட்டாங்க. அவன் தான் இவனோட அட்ரஸையே கொடுத்து அனுப்பினான். இங்கே வந்து பார்த்தா உன் கல்யாணத்தை வேணும்னு நிறுத்தவெல்லாம் செய்யலை. அதுவும் போக இந்த கல்யாணத்துலேருந்து நீ தப்பிச்சிட்டேன்னு நினை. போதை மருந்துக்கு அடிமையான இவனை போய் கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை முழுதும் நீ கஷ்டப்படணும். அதோட இவன் ஒரு கொலைகாரன் வேற. நாளைக்கே இவனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் இல்லை, போலீஸே தானா கூட வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ சொல்கிறான். இனியா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரியும் கோபியும் பார்த்துட்டு அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. பாக்கியா கேட்குறாங்க, போதுமா அத்தை, போதுமா? உங்களோட அவசர புத்தினால இனியா கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அழுதுகிட்டு மனமேடையில் நின்றுகிட்டு இருக்கா. இதுதான் நீங்க ஆசைப்பட்டீங்களா அத்தை அப்படின்னு பாக்கியா கேட்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாக்கியா சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி என்னைய திட்டலான்னு பாக்குறியா? எல்லாம் அந்த ஆகாஷ் பண்ண வேலையா இருக்கும். அத்தை, ஆகாஷ் தான் தெளிவா சொல்றான்ல, ஏன் அவன் பொய் சொல்லியிருக்க கூடாது? இவனோட வரலாறை எடுத்து பார்த்தாலே தெரியுது. ஏன் அவன் எதுக்கு அத்தை பொய் சொல்லணும்? கல்யாண மண்டபத்துக்கு வந்த இந்த சுதாகர் சாரோட சொந்தக்காரங்கெல்லாம் சொல்றாங்களே, பரவாயில்ல இவன் ஜெயிலுக்கு போனவன்னு தெரிஞ்சு கூட பொண்ணு கொடுக்குறீங்களேன்னு ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டுச்சு. அப்போவும் எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அப்போவும் இந்த சுதாகரோட மனைவி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, மிச்ச விஷயங்களை கேட்க விடாம. இன்னொருத்தர் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க, இவன் ஏற்கனவே போதை மருந்துக்கு அடிமையானவன், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவன், அதனால தான் நானே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் எப்படி தைரியமாக கொடுக்குறீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்போவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. கடைசி செல்வி வந்து சொல்லும் போதே புரிஞ்சிடுச்சு. ஆகாஷ் செல்விக்கு ஃபோன் பண்ணி இந்த ரிசப்ஷனை நிறுத்த சொல்லுன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அதுக்குள்ளதான் செல்வியை பிடிச்சி நீங்கள் 2 பேர் திட்டினீங்க. ஆகாஷ் வந்தவொடனே ஆகாஷை பிடிச்சி திட்டுறீங்க. இந்த மாதிரி ஒருத்தன் பணக்காரனா இருந்து அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறத விட ஒரு சாதாரண ஏழையா இருக்கவனுக்கு கட்டி கொடுத்துட்டு போயிடலாம். இனியா நிம்மதியா சுதந்திரமா இருப்பா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. கோபியும் ஈஸ்வரியும் அப்படியே வாய் மேல கையை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க. பாக்கியா நேரா ஈஸ்வரிட்ட கேட்குறாங்க, அத்தை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் தானே அவசர அவசரமா ஏற்பாடு பண்ண கல்யாணம், இப்ப இனியாவுக்கு என்ன பண்றது? கல்யாணம் இப்ப நின்று போனா அவமானமா இருக்காதா? இனியாக்கு இனி யாரு மாப்பிள்ளையா வருவா? எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க என்ன கேட்டீங்கல்ல, இப்ப நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. ஈஸ்வரி அப்படியே அமைதியா இருக்காங்க. அங்க பார்த்தா ஆகாஷ் நின்றுகிட்டு இருக்கான் செல்வி பக்கத்துல. இதுக்கு நான் ஒரு முடிவு வச்சிருக்கிறேன் அத்தை. இனியாக்கு பிடிச்ச மாப்பிள்ளை ஆகாஷ் தான். ஆகாஷை தான் இன்னமும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவனுக்கே நம்ம இனியாவை கட்டி கொடுத்துருவோம். அவனும் படிச்சுட்டு கலெக்டர் ஆக போகிறான். எக்ஸாம் மட்டும் நல்லா எழுதியிருந்தா கண்டிப்பாக அவன் கலெக்டர் ஆயிடுவான் அப்படின்னு பாக்கியா சொல்லி ஆகாஷ் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இனியா பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. பாக்கியா கேட்குறாங்க, என்ன செல்வி, உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. செல்வி அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு நிற்கிறாங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.